தமிழ் சினிமால தற்போது முன்னணி நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல எப்பயுமே எழுந்திருக்கும். அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கங்கிறத யாராலையும் அக்யூரேட்டா சொல்லவே முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சில தான் அவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்றாங்க. கோலிவுட்ல ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களுடைய சம்பளம் தான் எப்பயுமே கிடுக்குப்படியா உயர்ந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே சம்பளத்தின் உச்சமா இருக்கிறது ரஜினி மட்டும்தான். அவங்களுடைய சம்பளம் இப்போதைக்கு 40 கோடியா நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய கடந்த படமான கபாலில ரஜினிக்கு 40 கோடி கொடுக்கப்பட்டதா உறுதிபட சொல்லப்பட்டிருக்கு. ரஜினியை தொடர்ந்து முன்னணி நடிகர்களா விளங்கும் தளபதி, அஜித், விஜய் இவங்க 2 பேத்துக்கும் எவ்வளவு சேலரிங்கிறத பார்க்கலாம். அஜித், விஜய் இவங்க 2 பேருமே தங்களுடைய படங்கள் 100 கோடி வசூலை எட்ட தொடங்கின பின்னாடி சம்பளத்தை கிடுகிடுன்னு உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைரவா படத்துக்கு விஜய் அவர்கள் 23 கோடி வாங்கினதா சொல்லப்படுது. அட்லி இயக்கத்தில் தற்போது நடித்து வரும் விஜய் 61 படத்துக்கு சம்பளமா 25 கோடியை வாங்கியிருக்கிறாரு நம்ம விஜய். பைரவா படம் தோல்வி அடைஞ்சாலும் விஜயோட சம்பளம் மட்டும் எப்பவுமே உயர்ந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு விஜயோடைய மார்க்கெட்டு கோலிவுட்ல கொடி கட்டி பறக்குது. விஜயை தொடர்ந்து அஜித் விவேகம் படத்துக்கு 25 கோடி சம்பளமா வாங்கியிருக்கிறாரு. கோலிவுட்ல அதிக சம்பளம் வாங்க நடிகர் சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து அஜித், விஜய்ங்கிறவங்க தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறாங்க. விவேகம் படத்துக்கு அஜித் அவர்கள் 25 கோடி வாங்கினால அடுத்து 58 படத்துக்கு 30 கோடியை தொடும்னு ஆச்சரியமா பேசிட்டு இருக்கு கோலிவுட். முன்னணி நடிகர்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குறதுனால தான் படம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனா கூட ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. அஜித் அவர்கள் வருடத்துக்கு ஒரு படம் பண்றது இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவருடைய அந்த ஆனுவல் பார்க்கும் பொழுது வெறும் 25 கோடியோடு முடிச்சிருது. ஆனா விஜய் அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துல குறைஞ்சது 2 படமாவது முடிச்சிடறாரு. பத்தாவதுக்கு ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லி அவர் ஒரு 60-70 கோடியை தாண்டி ஆரம்பிச்சிடறாரு. ஆனா ஒவ்வொரு படத்துலையும் சம்பளம்னு பார்க்கும் பொழுது விஜயை தோற்கடிச்சிடறாரு அஜித். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.